ஸ்ரீ குருபியோ நமக. இப்போ சௌந்தரலகரியிலிருந்து முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். அதுக்குண்டான காரணங்கள் என்ன, அதுல நம்ம எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்தாப்புல பார்ப்போம். இப்போ முதல்ல ஸ்லோகத்தை பார்ப்போம். சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்தா பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகல்குச்சல ஸ்பந்தித்தும் அபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிலவி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமக்கிருத புண்ணிய பிரபவதி. இது எதை சொல்றது அப்படின்னா, இதுல ரெண்டு விஷயம் முக்கியமா எடுக்கலாம். ஒண்ணு, பூர்வ புண்ணியஸ்தானம் பலமா இருந்தாதான் அந்த அம்பிகையை நாம மனசாலையாக நினைக்க முடியும், அவளை பூஜை பண்ண முடியும். அப்போ அந்த பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடம் பலப்படுத்தவும், 5ஆம் இடத்தை நம்ம இன்னும் கூட்டி வீக்கா இருந்தாலும் அதை மேற்கொண்டு பலப்படுத்தலாம். அந்த மாதிரி பலப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஆதாரம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. இரண்டாவது, ஒரு கணவன் மனைவி இருக்கா அப்படின்னா அவளுக்குள்ள ஏதாவது ஒரு பிணக்குகள் இருக்கு அப்படின்னா அவளுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொண்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பும் இதுல இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கு. கணவன்றவன் செவ்வாய், மனைவிங்கிறவன் சுக்கிரன். சோ இந்த ரெண்டு கிரகத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண பண்ண அங்க அந்யோன்யம் ஜாஸ்தி ஆகும். இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும்? நம்மால கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம். ஆனா அம்பாளை தியானித்து இருக்கும் இடத்திலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு, எந்த மாதிரி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு. இந்த முதல் ஸ்லோகத்தை கையில குங்குமத்தை வச்சுக்கோங்க. கையில குங்குமம் ஒரு பொடி அளவு வச்சுட்டு 48 நாட்கள் தொடர்ந்தாப்புல 108 1008 வரைக்கும் உங்களால எவ்வளோ ஜபிக்க முடியுமோ, குறைஞ்சபட்சம் 108. இந்த முறையில 48 நாட்கள் தூய்மையா காத்தால எழுந்து அவளையே தியானிச்சுண்டு அந்த அம்பாளை நீங்க இத ஜபம் பண்ணினேன்னா உங்களுக்கு கை மேல பலனை கண்டிப்பா கிடைக்கும். அதை நீங்க பார்க்கலாம். இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துறோம் அப்படின்னா, இந்த முறை என்கேவி சிஸ்டம், நெல்லை வசந்தன் ஐயா கண்டுபிடித்த என்கேவி சிஸ்டம் மூலமா ஆராய்ந்து இந்த இடத்துக்கு இந்த கிரகங்கள் வேலை செய்யறது எப்படி அவர் கம்ப்யூட்டரும் கணபதியும் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல கிரகங்களும் அம்பாளுக்குள்ள அத்தனையும் அடக்கம். சோ அவளால நமக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம்ன்றத கொடுத்ததான் அம்பாள் இன்னைக்கு ஆதிசங்கரன் மூலமா. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு நமக்கு தேவையான முறைகளை உபயோகப்படுத்திக்கலாம். எந்த தேவைக்கு எந்த ஸ்லோகத்தை உபயோகப்படுத்தினால் நமக்கு பாராயணம் பண்ணால் நமக்கு பலன் கிடைக்குங்கிற ஒரு வழி இருக்கு. அப்போ முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கும் போது பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தை பலப்படுத்திக்கலாம், அதோட செவ்வாய் சுக்கிரனையும் பலப்படுத்திக்கலாம். இதனால நமக்கு ஆதாயங்கள் நிறைய இருக்கும். இதை எப்படி இது பண்ணலாம்? கார்த்தால எழுந்து ஸ்நானத்தை பண்ணிட்டு மனசு தூய்மையா இருந்த போறோம், சாமிகிட்ட ஒரு விளக்கு ஏத்துங்கோ, அம்பாளை நினைச்சுக்குங்கோ, பிள்ளையார் தியானம் பண்ணிட்டு கையில குங்குமத்தை வச்சு 48 நாள் 108 முறை என்னால இது பண்ண முடியும். முதல்ல 2 நாள் ஸ்லோகத்தை படிச்சு பார்ப்போமே, ஒரு வார்த்தையா தமிழ் வார்த்தையிலே படிச்சு பார்ப்போமே. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கா ஸ்பஷ்டமா. படிச்சு 2 நாள் படிச்சா சொல்ல சொல்ல தன்னால தானே மனசுல இறங்கிடும். அது இறங்க 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 அவளோட அனுகிரக கடாட்சம் தன்னால நமக்கு சேரும். இந்த பலனை அனுபவிச்சா உங்களுக்கே தெரியும். அனுபவித்தவர்களை நாங்கள் பின்னாடி காட்டுறோம். இதுக்குண்டான முதல் வழியை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கோம். நீங்களும் அதனால் பயனடைங்க.